Assalamualaikum and hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் டச் அப்படி இல்லனா கம்ஃபர்ட் அதோட மூடியை யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். சோ வாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மூடியை வச்சு மட்டும் நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். இந்த மூடி அது கூட பாத்தீங்கன்னா இந்த பாம்பு ஸ்டிக் இருக்கு இல்லையா? சோ இந்த ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஈவனான ஒரு சைஸ் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாம்பு ஸ்டிக் பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கும் அப்படிட்டு நிறைய फ्रेंड्स கேப்பீங்க. இந்த ஸ்டிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ட் திங்ஸ் வாங்குற அந்த கடையில கிடைக்கும். அப்படி இல்லனா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஷாப்லலாம் கிடைக்கும். ஒரு பாக்கெட்டே பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபீஸ்க்கு கிடைக்கும். அதுல வந்து நிறைய ஸ்டிக்ஸ் இருக்கும். இது வந்து நிறைய விதமான கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா தொடப்பங்குச்சி வந்துட்டு ஈவனான சைஸ்ல எடுத்துட்டு கட் பண்ணி அத கூட ஒட்டிட்டு நீங்க பெயிண்ட் பண்ணலாம். அதுவுமே அழகா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மூடியை வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா வந்து கவர் பண்ண போறேன். இது போல ஒவ்வொரு ஸ்டிக்கா வந்து ஒட்டிக்கோங்க. பாட்டம் சைடுல பாத்தீங்கன்னா நல்ல நெருக்கமா இருக்க மாதிரியும் மேலே வந்து கொஞ்சம் விரிவா இருக்க மாதிரியும் பார்த்து ஒரே மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இது மேலே வந்து ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு வந்து லேஸ் வந்து நீங்கள் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட் ட்ரெஸ்ஸில் இருந்து எடுக்கிற லேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் டெக்கோர் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து லேஸ் வந்து இந்த ஓரத்தில் ஒட்டியாச்சு. இப்போ நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த பாட்டம் சைட்லேயுமே கொஞ்சம் மெல்லுசாக இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மூடி வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற மூடி ஒரு அழகான கூடை மாதிரி மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்து 2 சைட்லேயுமே ஒட்டி விடுறேன். இப்போ நம்ம அழகாக பிடிச்சி தூக்கிறதுக்கு ஒரு கூடை மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரோஸ் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பேப்பர் தான், கலர் பேப்பர். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரோஸ் வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொசுவத்தி சுருள் மாதிரி நம்ம ஒரு கட் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ரோஸ் எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இதில் வந்துட்டு நான் ரொம்ப டீட்டெயில்டாக காட்டல, ஜஸ்ட் வந்து செய்கிறது அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரத்திலிருந்து இது போல் சுற்றினோம் அப்படின்னாக்கா நம்ம ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து விடும்போது ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்துட்டு இந்த இடத்துல க்ளூ வச்சு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். இது போலவே நீங்கள் கொஞ்சம் ரோஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வீடியோவில் இந்த மாதிரி வேஸ்ட் பத்திரிக்கை யூஸ் பண்ணி அதில் வந்து ரோஸ் செஞ்சு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி ரோஸ் தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பேப்பரில் வந்துட்டு ஸோ இது போல் லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி மடித்து எடுத்தோம் அப்படின்னாக்கா அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இது போலவே நீங்கள் வந்து லீவ்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் அப்படி நல்லா சுருட்டிக்கோங்க. இப்போ நல்லா சுருட்டினா அந்த பேப்பரில் வந்து கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு இந்த கூடைக்குள்ளார இந்த பேப்பரை வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மிடில் சைடில் மட்டும் கொஞ்சம் எம்போசிங்காக இருக்க மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லீஃப் அண்ட் ஃப்ளவர் அது எல்லாத்தையுமே இதில் தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லீஃப் ஒட்டி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கலாம். எந்த சைடு வந்து ஃப்ரண்ட் போர்ஷனாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த இடங்களில் வந்து ரொம்ப அழகாக லீஃப் அண்ட் ஃப்ளவர் எல்லாமே ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி விடுங்க. கொஞ்சம் கூட அந்த நியூஸ் பேப்பர் வந்து தெரியாத அளவுக்கு ரோஸ் அண்ட் லீஃப் வச்சுட்டு கவர் பண்ணுங்க.
நம்ம இந்த கலர் பேப்பரில் இந்த ரோஸ் செஞ்சு வச்சுருக்கோம். உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் பண்ணி ஒட்டியாச்சு. ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பாட்டிலோட மூடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் பேஸ்கெட்டாக மாறிடுச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இது போல் வேஸ்ட்டான மூடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸை ரீயூஸ் பண்ணுற இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தினம் தினம் வரக்கூடிய புதுமையான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.